எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா, மகிழ்ச்சியா, குடும்பத்தோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒருவர் புரிந்து கொண்டு சந்தோஷமா இருங்க. ஈசன் அருள் புரியட்டும். வாழ்க்கை என்பது இணைந்து பயணிப்பது அல்லவா? ஆனால் இன்று பல பயணங்கள் பாதியிலே முடிந்து விடுகிறது. ஏன் இந்த விரிசல்? இதோ சில முக்கிய காரணங்கள். ஒன்றாவது, கட்டாய திருமணம். இந்த கட்டாய திருமணம் எப்படி என்றால், வயசாகிட்டே போகுது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு பிறகு தங்கச்சி இருக்கு, தம்பி இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொண்டு போகுது. இது விருப்பம் இல்லாதனால ஃபோர்ஸ் பண்றாங்களே அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு பிறகு அந்த விருப்பம் இல்லாத அந்த கல்யாணம், அந்த மைண்ட் செட் அப்படியே அவங்க கிட்ட அப்படியே ஃபாலோ பண்றதுனால நாளடைவில் அது மனக்கசப்பிலே முடிகிறது. ஃபோர்ஸ் பண்ணி உங்களை திருமணம் செய்ய சொன்னாலும் செய்யாதீங்க. ரெண்டுமே இணைந்து ஒத்து போனா மட்டுமே திருமணம். இரு மனம் சேர்ந்தால்தான் திருமணம். இரண்டாவது, புரிதல் இல்லாமை, அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சிறு சிறு விஷயங்களை யோசித்து தீர்க்காமல் அதை மனசுக்குள்ளே வச்சு பூட்டி 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 வைத்து நாளடைவில் ஒரு விஷயம் வெளி வர்றப்ப அது வெடிக்குது. ஓ, அன்னைக்கு செஞ்சீங்களே, அன்னைக்கு இப்படி சொன்னீங்களே, இன்னைக்கு இப்படி சொன்னீங்களே அப்படின்னு அதெல்லாம் வெளியே வெடிக்கிறனால தான் இப்படி ஒரு இடைவெளி உருவாகிறது. அதாவது எதுவுமே அப்பப்ப பேசி தீர்த்து கொள்ளுங்க. மூன்றாவது, குடும்ப தலையீடு, அதாவது இன்லாஸ் இன்டர்ஃபியரன்ஸ். உங்களோட பெண்ணோட அப்பா அம்மாவும் பையனோட அப்பா அம்மாவும் இதுல தலையிடுவது சில குடும்பத்துல ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. இருவர் எடுக்க வேண்டிய முடிவுகளில் இரு வீட்டாரின் அதிகப்படியான தலையீடு உறவை சிதைக்கிறது. இது திருமணம் ஆனவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, இப்ப காதலித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கும் சில சமயம் இந்த பிரச்சனை இருக்கு. பையன் வீட்டுல சொல்றாங்க, பெண் இப்படியா, என்ன செய்வாங்க, ஏது செய்வாங்க, அவங்க மாமியார் எப்படி, மாமனார் எப்படின்னு. மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு வீடு சைட்லயும் பையன் எவ்வளவு சொத்து வச்சிருக்கான், காடி வாங்கிருக்கானா, வீடு வச்சிருக்கானா அப்படின்னு இங்க. அப்ப அவங்க ரெண்டு பேர் எங்க வீட்டுல இப்படி கேட்கறாங்க, எங்க வீட்டுல இப்படி கேட்கறாங்கன்னு பேசி 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 அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டிய இவங்க இருவருமே பிரிஞ்சு போறாங்க. உங்க குடும்பம் எனக்கு ஒத்து வராது, உங்க குடும்பம் எனக்கு ஒத்து வராது, பிரிஞ்சு போறாங்க. நான்காவது, தோற்றம் ஒப்பிடுதல், அதாவது பாடி ஷேமிங், கம்பேர் பண்றது அல்லது நிறத்தை வைத்து துணையை மட்டம் தட்டுவது ஒருவரின் தன்னம்பிக்கையையும் அன்பையும் கொன்றுவிடும். அதாவது திருமணம் செய்யறப்ப ரெண்டு பேருமே ஸ்லிமா ஹேண்ட்ஸமா இருந்திருப்பாங்க, அழகா. கல்யாணம் ஆயிட்டு பிறகு அவரோ சரி அவளோ சரி உடல் எடை கொஞ்சம் கூட இருந்திருக்கலாம். சோ இதனால உங்க கூட எனக்கு போக அசிங்கமா இருக்கு, உங்க கூட எனக்கு வெளியே வர அசிங்கமா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸுங்க கிண்டல் பண்றாங்க, உனக்கு துணி எடுக்க முடியல, உனக்கு துணி எடுக்க முடியல, இந்த மாதிரி எல்லாம் பேசி 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 அவங்கள பேர் வச்சு சொல்றது, குட்டியான, மதையான, சோம்பேறி, இன்னும் என்னென்னமோ பேருங்க இருக்கு, குண்டாளுங்கள ஏச. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறனால அந்த அன்பு, ஏற்கனவே அவங்க மேல இருந்த அன்பு நாளடைவே குறைந்து விடும். ஐந்தாவது, பொருளாதார ரீதியான ஏமாற்றம், அதாவது டிரான்சாக்ஷனல் இன்ட்ரெஸ்ட். அது தேவைகள் நிறைவேறியதும் உறவை தூக்கி எறிவது அல்லது பணத்திற்காக மட்டுமே இணைவது. இப்படி எல்லாம் இப்ப உள்ள தலைமுறைகளுக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. நீங்க ஒருத்தர் கூட பழகுறப்ப அவங்க எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவங்க உங்க பணம் மேல உள்ள ஆசையா, உங்க மேல உண்மையான அன்பான்னு நீங்க தெரிஞ்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்குங்க. ஆறாவது, காதல் என்பது வெறும் மாயை அல்ல. லவ் இஸ் நாட் ஜஸ்ட் பிளைண்ட். யதார்த்தமாக உணராமல் கண்மூடித்தனமாக ஈர்ப்பில் மட்டும் இணையும் போது வாழ்க்கை கசக்க தொடங்கிறது. அதாவது கண்டதும் காதல் கொண்டதே கோலம்ன்ற மாதிரி பார்த்த உடனே ஒருத்தவங்க பிடிச்சு போய் அவங்க யாரோ எவரோ கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க என்ன ஏது ஒண்ணுமே தெரியாம எல்லாம் பார்த்து நீங்க கண்மூடித்தனமா நீங்க காதல்ல போயிட்டு அதற்கு பிறகு ஓ நீங்க இந்த மதமா முடியாது முறிவடைந்து பிரிஞ்சிடறாங்க. மறு கல்யாணம், மறு திருமணம் பாதிக்கிறது. பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் கணவன் மனைவி பிரிந்து விட்டார்கள், பிள்ளைகள் இருந்தால் பெற்றோர்கள் பிரிந்து விட்டார்கள் தான் சொல்லுவாங்க. குறைகளை விட குணங்களை நேசிப்பதுதான் உறவை காக்கும். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, பேசுங்க. பேசலன்னா எந்த தீர்வும் நீங்க காண முடியாது. வேற மற்றொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.